Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மட்டன் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். இத உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்து 5 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். அதில் வேக வச்ச தண்ணி மீதி இருக்க தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வேக வைக்கும்போதே சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். லெமன் பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணிக்கு பதிலாக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி மீதி இருந்தால் நம்ம சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மட்டனில் மசாலாலாம் பர அளவுக்கு நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மட்டனில் அந்த மசாலா ஒட்டும். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்குவோம். நம்ம எப்பயுமே மட்டன் எடுத்தோன்னா குழம்பு வைப்போம், இல்லைன்னா சுக்கா தான் செய்வோம். 65 செஞ்சோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மட்டன் 65 வந்து சிக்கன் 65 மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திருப்பி போட்டு 2 சைடு நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். சூப்பரான நம்மளோட மட்டன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மதுரை ஃபுட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.